இந்த கரூர் துயரத்தோடைய பின்னணியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னு பேசலான்னு கொஞ்ச நாளாக யோசித்து அது அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போது அதை பேச வேண்டியதுக்கான அவசியத்தை பார்த்தோம்னா புதிய தலைமுறையினுடைய ஆசிரியர் சமஸ் அதை உருவாக்கி வச்சிருக்கிறார். குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி புதிய தலைமுறையும் சமஸும் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், ஊடக சுதந்திரத்தின் மீதான தாக்குதல், கருத்துரிமையின் மீதான தாக்குதல் அப்படின்லாம் பல விஷயங்களை அவர் எழுதிட்டு இருந்திருக்கார். உண்மையிலேயே புதிய தலைமுறையை நோக்கியும் சமஸை நோக்கியும் எழுப்பப்படுற விமர்சனங்கள் வந்திருக்குல்ல, இதெல்லாம் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் தானா அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். முதல்ல புதிய தலைமுறையாக இருக்கட்டும், இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களாக இருக்கட்டும், இவங்க இந்த கரூர் சம்பவத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வழக்கமாக ஒரு கட்சியினுடைய மாநாடு அல்லது ஒரு பேரணி இது மாதிரியான ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த மாநாட்டை ஊடகங்கள் எப்படி கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாநாட்டில் தலைவர் வரும்போது அதை அந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காமிச்சிட்டு தலைவர் பேசும்போது அந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அல்லது முக்கியமான நிர்வாகிகள் யாராவது பேசினாங்கன்னா அந்த நேரத்தில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு பெரிய மாநாடாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா அந்த மாநாட்டு ஏற்பாடுகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சில சின்ன சின்ன செய்தி குறிப்புகள் மாதிரி போடுவாங்க. ஆனால் விஜய் மாநாட்டிலேயோ விஜயினுடைய கூட்டங்கள்லையோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இன்னைக்கு சாயந்தரம் மாநாடு நடக்க போகுது அப்படின்னா நேற்று இரவுல இருந்தே அங்கே போயிட்டு கேமராவை வச்சுக்கிட்டு பல பத்திரிகையாளர்கள் முழு நேரமும் உட்கார்ந்துடுறது. காலையில் ஆரம்பித்து நைட்டு முடிகிற வரைக்கும், விஜய் வீடு போய் சேர்ற வரைக்கும் கண்டினியூஸ் லைவ். வழக்கமாக எல்லா அரசியல் கட்சியோடைய நிகழ்ச்சியிலையும் பார்த்தோம்னா அவங்களுடைய தலைவர் வராரு அப்படின்னா அந்த தலைவர் வரும்போது ஏதோ ஒரு வீடியோ ஃபுட்டேஜை போட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரியான ஒரு மியூசிக்கை பின்னாடி போட்டு விடுவாங்க. இதுதான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ திமுக கூட்டம் நடக்குது, ஸ்டாலின் வராருன்னா புதிய தலைமுறையிலையோ தந்தி டிவிலையோ இல்லை வேற ஒரு நியூஸ் 18லையோ பார்த்தோம்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னெலாம் பாட்டு போட மாட்டாங்க பின்னாடி. அதே மாதிரி எடப்பாடி ஒரு கூட்டத்தை போய் நடத்துகிறாரு அதிமுக சார்பில் அப்படின்னா அந்த இடத்துல பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும்னு அதிமுகவுடைய கட்சி பாட்டை பின்னணி இசையா எந்த டிவி சேனலும் போட்டது கிடையாது. அப்போ எந்த கட்சிக்கு நடக்காத இந்த விஷயத்தில் விஜய் விஷயத்தில் மட்டும் பார்த்தோம்னா அவர் வர்றது மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தை காட்டுறதுலேருந்து காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து எப்போ எல்லா ஃபுட்டேஜிலும் லைவில் 24 மணி நேரமும் பார்த்தோம்னா நேற்று வர தளபதி இன்று முதல் மாறும் வீதின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் கட்சி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கலாச்சாரம் பார்த்தோம்னா விஜயினுடைய கூட்டத்திலிருந்து எல்லா மீடியாக்களுக்கும் தொத்தி இருக்கு. அப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துதுன்னா அதை அரசியல் நிகழ்ச்சியாக நீங்கள் அணுகிறீங்களா, செய்தியாக நீங்கள் அணுகிறீங்களா, இல்லை ஒரு பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி நீங்கள் அணுகிறீங்களா, ஒரு ஈவெண்ட் மாதிரி அணுகிறீங்களா? ஏஆர் ரஹ்மான் ஒரு கான்சர்ட் நடத்துகிறாருன்னா அதை காட்டும்போது பின்னாடி ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டு மியூசிக்கை போட்டு அந்த கான்சர்ட்டை ஒளிபரப்பு பண்ணலாம், அது ஒரு ஈவெண்ட்டு. அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஷோ மாதிரி விஜயினுடைய அரசியல் பிரச்சாரத்தை நீங்கள் அணுகிறீங்களா, ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி அணுகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்போ 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக ஒருத்தர் வீட்டில் இருந்து கிளம்பிட்டாரு, வீட்டில் இருந்து குளிச்சிட்டாரு, காரில் ஏறி உட்காந்துட்டாரு, டீ சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, நெருங்கி கொண்டிருக்கிறார், இன்னும் 10 நிமிடத்தில் வந்து விடுவார், இன்னும் 5 நிமிடத்தில் வந்து விடுவார், கிட்ட வந்து விட்டார், அடுத்த 1 நிமிடத்தில் ஆரம்பிக்க போகிறது அதிரடி. இப்படி தொடர்ச்சியாக காட்டி அந்த ஊரில் இப்போ நாகப்பட்டினத்தில் கூட்டம் நடக்குது அப்படின்னா காலையிலேருந்து இதையே காட்டி நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அங்கே பக்கத்தில் சுத்துப்பட்டு ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஐயோ ஊரே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம மட்டும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், விஜய் வராரு, அவரை போய் நம்ம எப்படியாவது பார்த்துடலாம், எப்படியாவது நம்ம பார்த்துடணும், அங்கே ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் நம்ம கலந்துக்காமல் இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கி மக்களை அந்த கூட்டத்தை நோக்கி திரட்டுற வேலையை இந்த ஊடகங்கள்லாம் மறைமுகமாக செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு கரூர் நிகழ்வில் குழந்தைகளை பலி கொடுத்த பல பேர் அவங்களுடைய பேட்டிகளில் இதை சொல்கிறாங்க. விஜய் வராரு, அவரை பார்க்குறதுக்கு போனோம், நியூஸில் வேற தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க,
சரி நம்மளும் போய் எப்படியாவது பார்த்துடலாமே அப்படிங்கிறதுக்காக போகணும் அப்படிங்கிறத பல பேர் பேட்டிகளில் சொல்கிறாங்க. அப்போ இங்கே கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கக்கூடிய இடத்துல, அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்க வேண்டிய இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மறந்துடக்கூடாது. குறிப்பாக புதிய தலைமுறையும் சமஸும் இதை மறந்துடக்கூடாது. இந்த துயரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சமஸ் வந்து புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் அவர் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறார். அதாவது கூட்டத்தை நடத்தினவர் அவர் பொறுப்பெடுத்துக்க மாட்டார், கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் அவங்க யாருமே பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. கூட்டத்தையே 24 மணி நேரமும் காட்டி 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 மக்களை திரட்ட செய்த ஊடகங்கள் அவங்களும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இதுக்கு யார் பொறுப்புனா, இது சமூகத்தினுடைய கூட்டு பொறுப்பு. நான் என்ன சொல்றேன்னா, கூட்டு பொறுப்பாகவே இருக்கட்டும். ஆனால் முதன்மையாக இந்த குற்றத்துக்கு பெரும் பங்கு ஆற்றியவங்க யார், அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது கூட்டு பொறுப்பா இல்லையாங்கிறத உட்காந்து பேசலாம். அதே பேட்டியில் சமஸ் சொல்லியிருக்கிறார், ஊடகங்கள் கையிலையும் ரத்தக்கரை இருக்கிறது அப்படின்னு. பரவாயில்லையே, சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேட்டிக்கு அப்புறம் இந்த விஷயத்தை, கரூர் விவகாரத்தை அல்லது விஜய் விவகாரத்தை சமஸ் நேர்மையாக கையாண்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த பேட்டிக்கு அப்புறமாச்சு நீங்கள் மாறி இருக்கணும்ல, உங்கள் கையில் ரத்தக்கரை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, அந்த பேட்டிக்கு அப்புறம் நீங்கள் என்ன மாற்றத்தை கற்றுக்கொண்டு என்ன மாற்றத்தை புதிய தலைமுறையில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க? ஒரு அசம்பாவிதம் நடந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யார் பொறுப்பெடுத்துக்கிறதுன்னு எந்த விஷயங்களும் கம்யூனிகேட் பண்ணாமல் எல்லாருமே தலைமறைவாக இருந்த நேரத்தில், விஜய் தான் தலைமறைவாக இருக்கிறாரு, விஜய் தான் வெளியில் வரல, வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா, பொதுச் செயலாளர் தலைமறைவு, அடுத்த கட்ட நிர்வாகிகள் தலைமறைவு, மாவட்ட செயலாளர் தலைமறைவு, ஒன்றிய செயலாளர் தலைமறைவு, எல்லாரும் தலைமறைவாக இருக்கிற நேரத்தில் ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு கூட, செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு கூட ஒரு கட்சியில் நிர்வாகிகள்னு யாருமே இல்லாமல் 10 நாட்களுக்கு மேலே இருந்த சமயத்தில் பார்த்தோம்னா, புதிய தலைமுறையில் தான் முதல் முறையாக ஒரு தகவலை கசிய விடுறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கரூர் சாலையில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அவர் காவல்துறை சொல்லி தான் அங்கேருந்து போயிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த முதல் முறை தமிழக ஊடகங்களில் வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய தலைமுறை தான். இதை விஜய் சொல்லலை, புசி ஆனந்த் சொல்லலை, ஆதவ் அர்ஜுனா சொல்லலை, நிர்மல்குமார் சொல்லலை, யாருமே சொல்லலை. யார் சொன்னாங்கன்னா, தாவேகா தரப்பில் பேசிக்கொள்கிறார்கள். உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை? தாவேகா தரப்பில் பேசிக்கொள்கிறார்கள், பேசட்டுமே. வெளில வந்து நீங்கள் அவங்க வீட்டுக்கு வெளியில் தானே கேமரா வச்சு நின்றுட்டுருக்கீங்க. விஜய் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறீங்க, ஆதவ் அர்ஜுனா வீட்டுக்கு வெளியில் நிற்கிறீங்க. யார் யார் வீட்டு வெளியிலையோ கேமரா வச்சு புதிய தலைமுறை ஊடகவியலாளர்கள் நிற்கிறாங்களா இல்லையா? அவங்க சொல்லட்டும் வந்து விஜய் இந்த மாதிரி அங்கே தான் வெயிட் பண்ணார், போலீஸ் சொல்லி தான் வந்தார்னு. விஜய் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அல்லது கோர்ட்டில் தாவேகா இப்படி ஒரு விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே பேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ஒரு தகவலை கசிய விட்டது யாருன்னா இதே புதிய தலைமுறை தான். இந்த கூட்டு பொறுப்புலாம் அப்போ எங்கே போச்சு? அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு இடத்துல இவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி யாருமே சிந்திக்கலையே அப்படிங்கிறார். தண்ணி தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும், நிழல் தேவைப்படும், இதெல்லாம் யாருமே சிந்திக்கலையே அப்படிங்கிறார். யாருமே சிந்திக்கல, எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னதான் பொறுப்பு இருக்கு? அப்போ யாருமே சிந்திக்கலையேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறார். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாநாடுகளில், விஜயோடைய மாநாடுகள்லேயே கூட பார்த்தோம்னா மக்கள் அங்கே வந்து டீஹைட்ரேட் ஆனது, தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேட் ஆனதை நம்மளே ஊடகங்களில் பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறார். ரொம்ப நல்லா பதிவு பண்ணிங்கல்ல. எப்படி 10 மணி நேரம் விஜய் அங்கே வரார், இங்கே வரார், விஜய் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படிப்பட்டவர் தெரியுமா, நீங்கள் ஏன் விஜய்க்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இப்படின்னு 10 மணி நேரம் போட்டு தள்ளிட்டு இடையில ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் மக்கள் மயங்கி விழுகிறார்கள். அது வந்து லைவில் வந்து அந்த சமயத்தில் நம்ம போய் பார்த்தா தான் உண்டு. இத்தனை கூட்டங்கள் நடந்திருக்கு, அத்தனை கூட்டங்கள்லையுமே ஒழுங்கீனங்கள் இருந்திருக்குது, எந்த ஏற்பாடும் இல்லாமல் இருந்திருக்குது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருக்கு. 30 லைவ் இருக்குது நாகப்பட்டினத்தில். கரூரை விட்டுருவோம், நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் விஜய் போய் பிரச்சாரம் பண்ணது இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு 30 லைவ் இருக்குது. புதிய தலைமுறை ஒரே சேனலில் லைவில், நான் சொல்கிறது வீடியோ செக்ஷன் கிடையாது, வீடியோ செக்ஷனில் ஒவ்வொரு ஸ்பீச்சையும் சின்ன சின்ன பார்ட்டாக கட் பண்ணி போடுவாங்க. அங்கே எத்தனை இருக்குன்னு நான் இன்னும் செக் பண்ணல.
லைவ் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் மட்டும் பார்த்தோம்னா 30 லைவ் இருக்குது. ஒரு நாளில் விஜய் நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லேயும் பேசினது. அந்த லைவ்லேயே உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியர் கட்டாக அவருடைய கூட்டங்களில் விஜயினுடைய வாகனம் வரும்போது மக்கள் கூட்டம் எப்படி அலை மோதுது, அது கடல் அலை மாதிரி இருக்குது மேலே இருந்து அந்த வியூ பார்க்கும்போது. அப்போ அந்த கூட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த நெரிசலையும் மோதலையும் பார்க்கும்போது அங்கே மக்கள் உயிரிழக்காமல் இருந்தது அப்படிங்கிறது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை புதிய தலைமுறை அவங்களுடைய ஃபூட்டேஜில் இருக்குது. இதை புதிய தலைமுறை தனியாக கவனப்படுத்தியிருக்கா? இந்த மாதிரி மக்கள் நெரிசலில் இருந்திருக்காங்க, இவ்வளோ பெரிய ஆபத்துகள் இங்கே நடக்கக்கூடும், இதையெல்லாம் புதிய தலைமுறை ஒரு ஊடகமாக அல்லது சமஸ் ஒரு ஊடக ஆசிரியராக கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரா? கண்டிப்பாக இதை ஃபீல்டு ரிப்போர்ட்டர் சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நேரில் இருந்து அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது திருவாரூர்லையும் நாகப்பட்டினத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜென்ரேட்டர் மேலே கூட்டம் ஏறுறதை பார்க்க முடியுது. அப்போ இது எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத புதிய தலைமுறை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கா? இன்னொரு பக்கம் மாடி மேலே தொங்கிக்கிட்டு ஏறுறாங்க. அவங்களில் யாராவது ஒரு 2 பேர் கீழே விழுந்திருந்தாங்கன்னா அவங்க 2 பேர் விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்திலேயே ஒரு பதட்டம் ஏற்பட்டு மிகப்பெரிய நெரிசல் அங்கே ஏற்பட்டிருக்கும். இந்த ஆபத்துக்களை புதிய தலைமுறை வெளிப்படுத்தியிருக்கா? எல்லாமே புதிய தலைமுறை லைவ்ல இருக்கு, இல்லாமல் கிடையாது. அப்போ ஒரு ஊடகமாக உங்களுடைய பொறுப்பு என்ன? இவ்வளவு மக்கள் கூடுறாங்க, அண்ணாவுக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு கூடுதுன்னு போடுறது தான் ஊடகத்தினுடைய பொறுப்பா? ஊடக ஆசிரியரினுடைய பொறுப்பு இதானா? சேர நாட்டில் விஜய், சோழ நாட்டில் விஜய் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு ஊடக ஆசிரியரினுடைய பொறுப்பா? எல்லா ஊர்லேயும் சிக்கல் இருந்திருக்கு. எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதியிருக்காரு நாமக்கல்ல என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே இருந்ததுன்னு. ஒரு எழுத்தாளராக பெருமாள் முருகனுக்கு இருக்கக்கூடிய அக்கறை ஒரு ஊடக ஆசிரியராக சமஸுக்கு இல்லையே அப்படிங்கிற கேள்வி தானே எல்லாரும் எழுப்புறாங்க. இந்த புதிய தலைமுறை எடுத்த பேட்டிகள்லேயே பார்த்தோம்னா ஒரு குழந்தை, அந்த குழந்தை சொல்லுது, நான் செத்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணனை ஒரு முறை பார்த்துட்டா போதும் அப்படின்னு. இதை ஒரு டிவி ஒளிபரப்பு செய்யுது. எவ்வளோ பெரிய குற்றம் இது! ஒரு குழந்தை நான் செத்தா கூட பரவாயில்ல, விஜயை பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது. அதை தொலைக்காட்சி ஊடகம் ஒன்று ஒளிபரப்புது. அதுக்கு குறைந்தபட்ச மன்னிப்போ பொறுப்பு கூறலோ கூட சமஸ் எடுத்துக்கல. அப்போ இவ்வளவு ஒழுங்கீனங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு ஒழுங்கு இல்லாமல் அந்த கூட்டங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு ஆபத்துக்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்த கூட்டங்கள்லையும் இருந்திருக்கு. இதையெல்லாம் ஒரு ஊடகமாக பொறுப்பாக காட்ட வேண்டிய புதிய தலைமுறை டிவி. டிஜிட்டலுக்கு கூட விட்டுருவோம், டிஜிட்டலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு புது உருட்டை சமஸ் உருட்டி இருக்கிறார். டிவி காட்டியிருக்கு. டிவியில் இதை எவ்வளவு நேரம் நீங்கள் ஒளிபரப்புறீங்க? இந்த ஒழுங்கினங்கள் எல்லாம் திமுக கூட்டத்திலேயோ அதிமுக கூட்டத்திலேயோ பிரியாணி மீந்து போய் கீழே கொட்டி கிடந்தா கூட அதை பெரிய செய்தியாக மாற்ற தெரிந்தவை தான் ஊடகங்கள், ஊடக ஆசிரியர்கள். ஆனால் இவ்வளவு ஒழுங்கினங்கள், இவ்வளவு ஆபத்துக்கள் நடந்திருக்கக்கூடிய கூட்டங்களில் எந்த ஆபத்துகளையுமே நீங்கள் வெளிப்படுத்தாமல் போனது ஏன்? அல்லது வெளிப்படுத்தி இருந்தாலுமே கூட 24 மணி நேரம் காட்டப்பட்ட ஒளிபரப்புக்கு இடையில ஒரு 5 நிமிஷம் போனா போதும் இதையும் காட்டுவோம், நாங்கள் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சாட்சிக்கு கூட வச்சுக்கிறதுக்காக நீங்கள் ஒளிபரப்புறீங்களே தவிர ஒரு அக்கறையோடு நீங்கள் ஒளிபரப்பு இருக்கக்கூடிய கூட்டங்களில் நடந்த ஒழுங்கினங்கள், ஆபத்துக்கள் காட்டுங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இவ்வளவு ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு கூட்டம் அங்கே இருக்குது, பேசும்போதே மேலே ஏறுறாங்க, உழுறாங்க, குதிக்கிறாங்க, ஜென்ரேட்டர் மேலே ஏறுறாங்க. இதையெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு ஒரு கொண்டாட்டமாக மாற்றுறீங்க. மக்கள் மன்னனால வரா நெருப்பா, உங்க விஜய் உயிர் என்ன வர நான் பாட்டை போட்டு மியூசிக்கை போட்டு கொண்டாட்டமாக மாற்றுறீங்க. அதை அந்த ஆபத்துக்களை கொண்டாட்டமாக மாற்றியதில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆபத்தை ஆபத்துன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு குழந்தைகள் அந்த கூட்டத்துக்கு போயிருக்காது. ஆபத்தை கொண்டாட்டமாக்கியதால், ஆபத்தை ஊடகங்கள் கொண்டாட்டமாக்கியதால தான் குழந்தைகள் கூட நாமும் கொண்டாடலாம், இது ஒரு பொங்கல் விழா மாதிரி, இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி, நாமும் அங்கே போய் ஜாலியாக இருந்துட்டு வரலாம், நம்ம விஜயை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு குழந்தைகள் முதற்கொண்டு போய் இன்னைக்கு உயிர் பலி நடந்திருக்கு. ஒரு அரசியல் நிகழ்ச்சியை எப்படி ஒளிபரப்பணுமோ அந்த பொறுப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி தீர்த்து இன்னைக்கு ஒரு உயிர் பலியை இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், முக்கியமாக புதிய தலைமுறை சமஸ் உள்ளடங்கி இதை செஞ்சுருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரிப்போர்ட்டர் பேட்டி கொடுக்குறாங்க, இந்த கூட்டம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு விஜய் வரவே கிடையாது. விஜய் அப்போ தான் சென்னையிலேருந்து கிளம்புறாரு. அப்போ அங்கே ரிப்போர்ட்டர் உட்காந்து மைக்கை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட பின்னாடி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டு ஓடுதுன்னா கூட்டத்தில் ஓடுற பாட்டு இல்லை, இவங்க போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி பாட்டை.
அப்போ ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்குதுன்னா விஜயினுடைய கூட்டங்களை ஒரு விதமாக ஒரு கொண்டாட்டத்தை போல பொசிஷனிங் பண்ணியிருக்கு. விஜய் என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போகிறாரு, கூடவே 10 கேமராவை வச்சுக்கிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கீங்களே. அவருடைய ஒவ்வொரு அசைவையும் நம்ம கண்காணிக்கணும்னு கையசைத்த விஜய், கையை தூக்கி காட்டிய விஜய், ஆர்ப்பரித்த ரசிகர்கள், அதிர்ந்து போன நகரம். விஜய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகங்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. கேட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு கேமராமேனை இன்னொரு ரிப்போர்ட்டர் தூக்கி பிடிச்சி நின்றுக்கிட்டு கேட்டுக்கு உள்ள வீடியோ எடுக்கிறது. வெட்கப்படணும். நம்ம ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிறவங்க சமூகத்தில் எவ்வளவு முக்கியமானவங்க, அவங்கள நீங்கள் என்ன வேலை செய்ய வச்சுருக்கீங்கிறத பாருங்கள். இப்போ இதில் சமஸ் பதில் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் டிஜிட்டல்னால் இப்படி தான் இருக்கும், டிஜிட்டலுங்கிற போக்கே அபாயகரமானது என்னை பொறுத்த வரைக்கும், டிஜிட்டல் ஊடகம் அப்படிங்கிற போக்கே அபாயகரமானதாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற. லெகசி மீடியா, அதாவது புதிய தலைமுறை மாதிரி மீடியாக்கள்லாம் லெகசி மீடியாக்கள், அவங்களால இங்கே பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க ஆசிரியர் கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, கட்டுப்பாடோடு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டல் தான் இங்கே பிரச்சனையே, டிஜிட்டல் ஊடகங்கள் தான். ஏன்னா டிஜிட்டலுங்கிறது நம்பகமான மதிப்புமிக்க இதழியலை சிதைத்து விடும் என்று அஞ்சுகிறேன், அதுவே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது திருச்சியிலையும் நாகப்பட்டினத்துலேயும் அரியலூர்லேயும் கரூர்லேயும் நாமக்கல்லையும் விஜய்க்கு பின்னாடி விஜய் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து காரு வெளியில் கேட்லேருந்து வெளியில் வர்றதுலேருந்து அவர் கரூர்லேருந்து கிளம்பி திருப்பி போய் ஃப்ளைட்டில் ஏறி சென்னைக்கு வர்ற வரைக்கும் பின்னாடியே கேமராவை எடுத்துக்கிட்டு ஓடினதெல்லாம் டிஜிட்டல் ஊடகங்கள். உங்கள் லெகசி மீடியாக்கள் எதுவும் ஓடலை. ஏதாவது ஒன்று நடந்துராதா, உடனடியாக நம்ம பிரேக்கிங் நியூஸ் போட்டு யார் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டி போடுறது டிஜிட்டல் ஊடகங்களா? இந்த பிரேக்கிங் நியூஸ் கலாச்சாரம் அப்படின்னு கொண்டு போலி செய்திகளை விரைவாக கொடுக்கறது, அல்லது ஒரு நியூஸை செக் பண்ணாமலேயே மக்களுக்கு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கலாச்சாரத்தை டிஜிட்டல் மீடியா தான் அறிமுகப்படுத்துச்சா? இந்த கேள்விக்கு சமஸ் பதில் சொல்லட்டும். உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், லெகசி மீடியாக்கள் தான் இந்த பிக் பிரேக்கிங்கிற பேரில் அவசரமாக செய்திகளை தவறாகவும் முறையில்லாமலும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரேட்டிங் போட்டி, ரேட்டிங் வெறி தான் இன்னைக்கு ஊடகவியலை சிதைத்து கொண்டிருக்கு. அதற்கு மாற்றாக டிஜிட்டல்ல இருந்து வரக்கூடியவங்க அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை தாண்டின ரீச் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு டிஜிட்டலை பார்த்தா ஆபத்தா தெரியுது. டிஜிட்டல்ல சில சிக்கல்கள் இருக்குது, அதை யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களின் இயங்கு விதம் அப்படிங்கிறது டிஜிட்டலை விட ரொம்ப ஆபத்தானதாக, மோசமானதாக இருக்குது. டிஜிட்டலில் இருக்கக்கூடியவங்க சமூக பொறுப்புள்ள எக்கச்சக்கமான ஒரு டிஜிட்டலில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்களினுடைய இயங்கு விதம் பிடிக்காம அதற்கு மாற்றாக டிஜிட்டலுக்கு இன்னைக்கு எக்கச்சக்க பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏர் இந்தியா விமான விபத்து நடந்தப்ப எக்கச்சக்க பொய் செய்திகளை அவசரமாக போட்டு குவித்ததெல்லாம் யாரு? இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் லெகசி ஊடகங்களுடைய பிஹேவியர் என்னவா இருக்குது அப்படிங்கிறது நாடுக்கே, மொத்த நாட்டுக்கும் தெரியும். ஒரு தம்பதி ஒரு ஹனிமூன் போறாங்க, 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுல ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள ஆளை வச்சு கொண்டுடுறாங்க. இந்த செய்தியை வச்சு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எத்தனை நாள் விளையாடுச்சு ரேட்டிங்காக அப்படிங்கிறதெல்லாம் சமஸுக்கு தெரியுமா தெரியாதா? டிஜிட்டலை நோக்கி கை காட்டுறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் போய் நின்று ஃபஸ்ட்டு பாருங்க. ஹனிமூன் போன தம்பதிகளோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஜோசியர்களை கூட்டு விவாதம் நடத்தினது உங்களுடைய லெகசி மீடியாக்கள். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா இந்த மகன் இறந்து விடுவான்னு அவங்களுடைய ஜாதகத்திலே இருக்குதுன்னு விவாதம் நடத்துச்சு உங்களுடைய லெகசி மீடியாக்கள். இந்த மாதிரி கேவலமான வேலையை டிஜிட்டல் மீடியாவில் யாரும் செய்யலை. அதே மாதிரி ஒரு மழை புயல்னு வந்தா புயல் வரப்போகுது வந்துடுச்சு, வராமல் போயிடுச்சு அப்படின்னு எக்கச்சக்க ஃபேக் நியூஸ், மக்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க நாள் முழுக்க. சரியான அப்டேட்ஸை கொடுக்கறது இல்லை, ரேட்டிங்காக எல்லாமே. இதில் தந்தி டிவியில் ஒரு நியூஸு, புயல் வந்தப்போ, கடைசியாக ஃபெஞ்சல் புயல் வந்தப்போ ஏற்கனவே ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் போயிட்டதுனால இந்த முறை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு ஒரு நியூஸ். அடுத்தது இந்த பகல்காம் அட்டாக், அந்த அட்டாக்கை மையப்படுத்தி இங்கே ஒரு போலரைசேஷன், கம்யூனல் போலரைசேஷனை கிரியேட் பண்ணுற விதமாக வட இந்திய ஊடகங்கள் எல்லாமே நடந்துக்குச்சு. அப்போ மதிப்புமிக்க இதழியல் அப்படிங்கிறத சிதைத்தது உங்களுடைய லெகசி மீடியாக்கள் தான் முதல்ல. அதனுடைய பிரேக்கிங் கலாச்சாரம் தான், அதை முதல்ல ஏற்றுக்குங்க. இன்றைக்கும் அவசரம்னு சொல்லிட்டு அவசரமாக நீங்கள் வெளியிடுகிற பல போலி செய்திகளை புதிய தலைமுறை உட்பட
நீங்கள் வெளியிடுகிற பல போலி நியூஸ் கார்டுகளை தினசரி ஃபேக்ட் செக் செய்து நிறைய போட்டிருக்கோம். யூடர்ன்லேருந்து ஒரு டிஜிட்டல் ஊடகமாக இருந்துக்கிட்டு யூடர்ன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கக்கூடிய உங்களை ஃபேக்ட் செக் செய்திருக்கிறோம் நிறைய முறை. அப்போ ஒரு டிஜிட்டல் ஊடகமாக எங்களுக்கு அறம் இருக்குது, அது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, அதை விடுவோம். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு நான் மட்டும்தான் காரணமா, நான் எனக்கும் டிஜிட்டலுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறார். டிஜிட்டலுக்கு வேறு தலைமை வேறு குழு இருக்கும், நான் தொலைக்காட்சியை மட்டும்தான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ சரி, புதிய தலைமுறை தப்பு, இதை ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நான் மட்டும் பண்ணலை, நாங்கள் மட்டும் பண்ணலை, புதிய தலைமுறை மட்டும் பண்ணலை, எல்லாருமே பண்ணாங்க. அதாவது இந்த குற்றத்தில் எங்களுக்கு மட்டும் பங்கு இல்லை, எல்லாருக்கும் பங்கு இருக்குது, ஆனால் நீங்கள் எங்களை மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி உலகளாவிய யூடியூப் கலாச்சாரத்துக்கு ஒரு ஊடகத்தையோ ஒரு தனிநபரையோ காரணமாக்கிடக்கூடாது. இதுலேயும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு தான். ஏன்னா இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றத்தை நீங்கள் குற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும், இல்லை ஏற்றுக்கலன்னு சொல்லணும். இவர் என்ன பண்ணுறதுன்னா, எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு எல்லாரும் தான் பண்ணாங்க, நீங்களும் பண்ணீங்க, அவங்களும் பண்ணாங்க, பொதுமக்களும் காரணம், அரசாங்கமும் காரணம், எல்லாரும் காரணம், அப்போ எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாருமே குற்றவாளிகள் அப்படின்னு எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறது. இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். நீங்கள் பண்ணீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள். எல்லாரும் காரணம்னா ஒவ்வொருத்தவங்கள தனித்தனியாக பேசுவோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே விஜய் பயணத்துக்கு இவ்வளவு செய்திகளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படங்களோட பல கார்டுகளை பரப்புகிறாங்க. அந்த கார்டுகள்லாம் பார்த்தோம்னா பல ஊர்களுக்கானவை, பல நிகழ்ச்சிகளுக்கானவை அப்படின்னு சொல்கிறார். அந்த கார்டை சமஸ்தே ஷேர் பண்ணியிருக்கிறார். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. அதில் இருக்கிறது பல ஊர்களில் பல நிகழ்ச்சிகளில் நடந்த கூட்டங்கள் கிடையாது. கரூரிலும் நாமக்கல்லையும் விஜய் 27ஆம் தேதி ஒரே நாளில் விஜய்க்காக போடப்பட்ட லைவ் அது. அந்த படத்தையே அப்லோட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கதை விடுறதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய தைரியம் வேணும். பல ஊர்களில் பல நாட்களில் நடந்ததுன்னு. அதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகான காலகட்டத்தில் மாநிலம் தழுவிய மாநாடு போன்ற நிகழ்ச்சிகளை திமுக அதிமுக நடத்தலை. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி நடத்தியிருந்தா அவங்களுக்கும் அதே, இப்போ விஜய்க்கு எப்படி கவனம் கொடுத்தாங்களோ அதே கவனத்தை தான் அவங்களுக்கும் டிஜிட்டல் ஊடகங்கள் வழங்கும். விஜய் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறது மாநாடு. மதுரை மாநாட்டுக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் கொடுத்தீங்க, சரி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் முக்கியத்துவம் எங்கேருந்து வந்தது? விஜய் இப்போ பிரச்சார பயணம் போயிட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி இருந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் போயிட்டுருக்காரு. விஜயினுடைய கூட்டத்துக்கு நீங்கள் எத்தனை லைவ் போட்டிருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டத்துக்கு எத்தனை லைவ் போட்டிருக்கீங்க? பார்க்கலாமா கம்பேர் பண்ணி? இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயண கூட்டத்துக்கு புதிய தலைமுறையில் இருந்தது அப்படிங்கிறது ஒரே ஒரு லைவ். எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கூட்டத்துக்கு ஒரே ஒரு லைவ். இன்னும் அரசியல்ல எந்த காலையும் எடுத்து வைக்கல. இப்போதான் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கார். அவருடைய கூட்டத்துக்கு 30 லைவ். சரி, விஜய் இன்னும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல, அதனால அவருக்கு கவரேஜே கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, கவரேஜ் எல்லாம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு என்ன கவரேஜ் கொடுக்கணுமோ அந்த லெவல்ல மட்டும்தான் கவரேஜ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் நிகழ்ச்சியை பிக் பாஸ் மாதிரி ரியாலிட்டி ஷோவாக மாற்றி காசு பார்க்குறேன்னு இறங்கக்கூடாது. காசு பார்க்குறது கூட தப்பு இல்லை. ஏன்னா காசு பார்க்காம நீங்கள் ஊடகம் நடத்த முடியாது, ஊடகவியலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த காசு பார்க்குற ரேட்டிங் வெறிக்காக இன்னைக்கு மக்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்காங்க. பியூர்லி உங்கள் ரேட்டிங் வெறிக்காக மக்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் இந்த குற்றத்தில் ஒரு பங்காளியாக இருக்கிறீங்க. அப்போ இனிமேலும் ஊடகங்கள் விஜய் கூட்டங்களுக்கு இந்த பிஹேவியரை மாற்றிக்கல அப்படின்னா இது கவரேஜ் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் பத்தின கவரேஜ்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிஹேவியர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பிஹேவியரை ஊடகங்கள் மாற்றிக்கல அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு வர்ற எதிர்ப்புகளுக்கெல்லாம் நீங்கள் கருத்துரிமை, ஜனநாயகம், ஊடக சுதந்திரம்னு பின்னாடி போய் மறைஞ்சிக்க முடியாது. ஏன்னா சமஸ் என்ன சொல்கிறாரு, என் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு தாக்குதல். என்னை ஒரு சாமானியனை, ஒரு பத்திரிகையாளனை, ஒரு நேர்மையான பத்திரிகையாளனை அழித்தொழிக்கும் நோக்கம் கொண்டது அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்கிறோன்னா, உங்கள் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் 2 வகையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஒன்று உங்களை நேரடியாக குற்றம் சாட்டுகிற விமர்சனங்கள். 2வது வகை அப்படிங்கிறது உங்களை கேலிக்குள்ளாக்குற ஒரு வகை. இந்த 2 வகை விமர்சனங்கள் தான் வைக்கப்பட்டுச்சு உங்கள் மேலே. உங்களை யாராவது உங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்தாங்களா, இல்லை உங்களுடைய ஆசிரியர் பணியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா? இது எதுவுமே உங்கள் விஷயத்தில் நடக்கலை. ஆனால் உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு சாதாரண சமூக ஊடக விமர்சனங்கள், சமூக ஊடக குற்றச்சாட்டுகள் இது பரவுறது, இது அதிகமாக பேசப்படுறதே உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு சாமானியனை அழித்தொழிக்க நினைக்கிறாங்க, ஒரு நேர்மையான பத்திரிகையாளனை அழித்தொழிக்கிறாங்க அப்படின்லாம் குற்றம் சாட்டுறீங்க. உண்மையில் உங்களை அந்த பதவியிலேருந்து நீக்கணும்னு யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா?
ஏன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க நீங்கள் சார்ந்திருக்கிற நிறுவனத்தையும் சேர்த்து தான் விமர்சிக்கிறாங்க. அதனால் அந்த நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி இல்லை அந்த நிறுவனத்துக்கு நேரில் போயிட்டு ஒழுங்காக சமஸை நீக்கிறீங்களா இல்லையானலாம் இங்கே யாரும் மிரட்டல்லாம் விடலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த விமர்சனங்களை அந்த குற்றச்சாட்டுகளை பூதாகரப்படுத்துறீங்க. இப்போ நம்ம உண்மையிலேயே மிரட்டல், அழித்தொழித்தல் இதெல்லாம் என்ன, ஊடக சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு 5 வருஷம் பின்னாடி போகணும். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஒட்டுமொத்தமாக அந்த குழுமத்திலிருந்து பல பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்படுவதற்காக அந்த நிறுவனத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, மிரட்டப்பட்டாங்க. குணசேகரன் அவர் வெளில வர வேண்டியதாச்சு, செந்தில்வேல் வெளில வர வேண்டியதாச்சு, ஜீவசகாப்தன் வெளில வர வேண்டியதாச்சு, ஆசிஃப் வெளில வர வேண்டியதாச்சு. அப்போ அவங்களை வெளியேற்ற எப்படிப்பட்ட அழுத்தங்கள்லாம் தரப்பட்டுச்சு அப்படிங்கிறதுலாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வரக்கூடிய விமர்சனங்களே தாங்கிக்க முடியாமல் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல்னு சொல்லிக்கிற நீங்கள் உண்மையிலேயே நியூஸ் 18 நடந்த ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் இருக்குல்ல, அந்த சமயத்தில் இவ்வளவு ஊடக சுதந்திரத்தின் மீது அக்கறை கொண்ட மனசாட்சியுள்ள நேர்மையான பத்திரிகையாளனாக நீங்கள் ஆற்றிய எதிர்வினை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். இந்த குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் பற்றி இவ்வளவு கவலைப்படுறாருல்ல சமஸ், அவர் மேலே சமூக ஊடக தாக்குதல் நடக்குதுன்னு, ட்ரால் நடக்குது அப்படிங்கிறாருல்ல. சமஸே சக எழுத்தாளர்களை ட்ரால் செய்த ஒரு கேரக்டர் கொண்டவராக இருந்திருக்கிறார். எழுத்தாளர் யமுனா ராஜேந்திரனை யமுனா குட்டின்னு போட்டு ட்ரால் பண்ணியிருக்கிறார் சமஸ். யமுனா ராஜேந்திரனுக்கு ஆதரவாக பொதியவெற்பன், எழுத்தாளர் பொதியவெற்பன் அவர் பதிவிட்டப்ப அவரை 50s கிட்ஸ் பொதி அப்படின்னு ரொம்ப மோசமான வகையில் ட்ரால் செய்தது இதே சமஸ். அதனால ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா விஜய் எப்படி அந்த கூட்டத்தில் நடந்ததுக்கு நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, அந்த கூட்டத்தில் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, அந்த இடத்துல பேசிட்டு போனதை தவிர நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு அவர் எப்படி ஒரு சதி கோட்பாட்டை முன் வச்சாரோ அதே மாதிரி தான் இங்கே சமஸ் என்ன பண்ணுறாருன்னா தாம் மேலே இருக்கக்கூடிய தவறை கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஏற்கனவே அவரு புதிய தலைமுறையில் அவரே கொடுத்த பேட்டியில் என் கையில் ரத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியும் அந்த பாணியை மாற்றிக்கொள்ளலை. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அழித்தொழிக்கும் சதி நடக்குது, ஒரு பத்திரிகையாளனை பத்திரிகையை விட்டு விரட்டுகிற சதி நடக்குது, இதழியலையே சிதைக்கும் சதி நடக்குது, டிஜிட்டலுங்கிற பேரால் இங்கே ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு ட்ரால் பண்ணுறாங்க அப்படின்லாம் சதி கோட்பாட்டை சமஸ் இங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் சம்பவத்திலிருந்து ஊடகங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா, ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு என்ன முக்கியத்துவம் என்ன கவரேஜ் கொடுக்கணுமோ அதை மட்டும் விஜய்க்கு கொடுங்க. அதை தாண்டி நீங்கள் அவருக்கு மக்கள் கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ரியாலிட்டி ஷோவாக அவரது அரசியல் கூட்டங்களை மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கைகளில் நிச்சயமாக இரத்தக்கரை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீண்ட காலத்திற்கு சமூகம் இந்த மாதிரியான உங்களுடைய அந்த ஆர்டிஃபிஷியல் ஹைப் இருக்குல்ல, இதை நீண்ட காலத்துக்கு இந்த சமூகம் அமைதியாகவே பார்த்துக்கிட்டு இருக்காது. உங்கள் மீதான எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது இந்த சமூகத்திலிருந்து எழும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஊடகங்கள் பொறுப்போடு நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அவசியத்தை கரூர் சம்பவம் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப் கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னுடைய வளர்ச்சிக்கு உதவலாம்.